வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ணோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஒர்க்குக்கு நீங்கள் தான் பில்லு போட போகிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த அமௌண்ட் நான் கஸ்டமருக்கு கேட்குறேன். அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்மளை கஸ்டமர் கூப்பிட்ருந்த கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாரு. இதை வந்து நம்ம இங்கே டம்மி போட்டு அடைச்சிட்டோம். அந்த பக்கம் தான் இன்னும் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இன்னும் கொடுத்துட்டோம். இந்த பக்கம் தான் கேட் வால் இருந்துச்சு, டேங்க் வந்து ஆப்போசிட்டாக திருப்பிட்டோம். இந்த பக்கம் வந்து பைப்ஸ் போகிறதே பாருங்கள் தெரியல, கீழே போட்டுட்டு போயிருக்காங்க. இது வந்து கஸ்டமர் நமக்கு சொல்லவே இல்லை. அதனால் இது 2வது டைம் வந்து இந்த டீ போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கும் பாருங்கள். இது 2வது டைம் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்தோம். ஃப்ரண்ட்டில் காட்டுறோம் பாருங்கள். இந்த ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சது. இந்த சின்ன துண்டு பத்தாமல் போயிடுச்சு. மறுபடியும் இதுக்காக கடைக்கு போயிட்டு வந்தோம். எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க சில்லற வேலை போனாக்கா ஈஸி, வேலையை முடிச்சுட்டு காசு வேணும் வந்துடலான்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டு நான் கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட கேட்குறேன். அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தாக்கா, உடனே ஒரு கஸ்டமர் கால் பண்ணி நம்ம தொட்டி கொஞ்சம் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு அந்த ஒர்க்கை பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நாளைக்கு சைட் ஒர்க் இருக்கிறதுனால இந்த ஒர்க்கை இன்றைக்கி முடிச்சா தான் நாளைக்கு ஒர்க்கை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும்.